ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்கா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கிவன் அன் இன்டீஜர், ஒரு இன்டீஜரை கொடுத்து அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். ப்ளஸ் இஃப் தட் கோட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒர்க்ஸ் யூ ஹேவ் டு பிரிண்ட் குட் ஜாப், இல்லைன்னா ராங் ஆன்சர் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. என்னுடைய ரேஞ்ச் -100 to 100 எது வேணா இருக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோட் இட். இப்போ இந்த இன்டீஜரை நம்ம கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கிளாஸ் வந்து ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேன் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். இந்த சிஸ்டம் டாட் இன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம கீபோர்டில் இருந்து கொடுக்குற இன்புட்டுக்கு தான் நம்ம இந்த சிஸ்டம் டாட் இன் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இன் ஜாவாவில் நம்ம எந்த இன்புட்டை வாங்கினாலும் அது ஒரு ஆப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை, நமக்கு ஏற்ற மாதிரி கெட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் நெக்ஸ்ட் இன்ட். இந்த நெக்ஸ்ட் இன்ட்டை நம்ம எங்கேருந்து கெட் பண்ணுறோம்? இந்த ஸ்கேனுன்ற ஒரு வேரியபிள்லேருந்து கெட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கேனை நாம் இதில் இன்க்ளூட் பண்ணாதான் நம்மளால் அந்த இன்புட்டாக பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த இன்புட்டை நான் என்னன்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த என்னுடைய டேட்டா டைப் இன்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு இன்டீஜர் நம்பர். ஸோ அதனால இன்ட்ன்ற ஒரு டேட்டா டைப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ இன்டீஜரை வாங்கியாச்சு. நாம் இதை அடுத்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம், இன்டீஜர் டாட் பார்சின்ட். ஆனால் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இதை வந்து ஸ்ட்ரிங் டு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, இது இன்ட் டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இன்டீஜர் டாட் பார்சின்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங்கை ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம இன்டீஜராக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால நமக்கு இந்த மெத்தட் தேவையில்லை. அதனால இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டோமா? இப்போ நான் இது ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு எஸ்ன்ற ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரிங்ன்றது என்னது? இந்த ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப் தான். ஆனால் இது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இன்டீஜர்ன்றது இன்ட் வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், ஸ்ட்ரிங்ன்றது ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப்டர் தட் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த குட் மெசேஜ். ஓகே, இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் செக் பண்ணாலும் அதுக்கு நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இஃப் எல்ஸ், இஃப்க்குள்ள ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் அந்த மெசேஜ், இந்த குட் ஜாப் மெசேஜை பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா ராங் ஆன்சர் பிரிண்ட் பண்ணு. ஓகே, நம்ம பிரிண்ட் பண்ணுறது மேலே பார்த்துடலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா எஸ் அவுட். எஸ் அவுட்ன்றது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். எஸ் அவுட்ன்றது ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் குட் ஜாப் எல்ஸ் எஸ் அவுட் ராங் ஆன்சர். ஓகே ஓகே, நம்ம இங்கே என்ன செக் பண்ணுறோம்? கண்டிஷன் கொடுக்குறோம். நம்ம என்ன செக் பண்ணுறோம்? இந்த ஸ்ட்ரிங்கு கரெக்டாக கன்வெர்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம எஸ் டாட் ஈக்குவல்ஸ் integer dot to string of n. இங்கே ஏன் எஸ், இங்கே நம்ம எஸ்
செக் பண்றோம். ஏன்னா எஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கன்வெர்ட் பண்ணி. ஸோ எஸ்ஸை தான் நம்ம செக் பண்றோம். அது கரெக்டா இல்லையா? எஸ் டாட் ஈக்குவல்ஸ் இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங் ஆஃப் என். அது எதை கொடுத்துருக்கோம்? இந்த எண்ணு ஆக இந்த எண்ணை நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணியிருக்கோமா கரெக்டா அப்படின்றத செக் பண்றதுக்காக தான் இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங். ஓகே, இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் இருக்கு. ஸ்ட்ரிங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து கம்பேர் டு மெத்தட். இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் வந்து வேல்யூவை செக் பண்றதுக்காக, அதாவது இந்த ஸ்ட்ரிங், அதாவது ஹெல்லோ ஹெல்லோ ரெண்டு ஈக்குவலா அப்படின்றது செக் பண்றதுக்கு ஈக்குவல்ஸ் யூஸ் பண்றோம். கம்பேர் டு வந்து HELLO ஈக்குவல் டு HELLO, அதாவது லெட்டர் பை லெட்டரா செக் பண்றதுக்கு கம்பேர் டு யூஸ் பண்றோம். ஈக்குவல்ஸ் வந்து ஹெல்லோ ஈக்குவல் டு ஹெல்லோ, ஒரு வேர்டா ஒரு ஸ்ட்ரிங்கா செக் பண்றதுக்கு ஈக்குவல்ஸ் யூஸ் பண்றோம். சப்போஸ் இப்போ நான் இது ரெண்டுமே இல்லாம டபுள் ஈக்குவல் டு போட்டு செக் பண்றேன் அப்படின்னா, டபுள் ஈக்குவல் டு வந்து ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி அதோடைய அட்ரஸை மட்டுமே செக் பண்ணணுமே தவிர வேல்யூவை செக் பண்ணாது. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயினான திங். டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் அதோட அட்ரஸை மட்டும் தான் செக் பண்ணும், வேல்யூவை செக் பண்ணாது. ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணும்போது வேல்யூ செக் பண்ணும். கம்பேர் டு மெத்தட் யூஸ் பண்ணும்போது லெட்டர் பை லெட்டராக செக் பண்ணும். ஓகேவா? ஓகே, இப்போ இது முடிச்சாச்சு. எண்டிங்கில் நாம இந்த ஸ்கேன் ஓப்பன் பண்ணோம்ல, அந்த ஸ்கேனை நான் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேன் டாட் க்ளோஸ் எதுக்குன்னா டு அவாய்ட் மெமரி லீக்ஸ். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். Let's check it. It is working. Yeah, it is working. Submit the code. All test cases working fine. அவ்வளோதாங்க. இன்டீஜர் டு ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்டீஜர் டாட் பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.